சீமான் வீட்டை முற்றுகையிட வந்த பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பெரியார் பற்றி அவதூறு தெரிவிக்கக்கூடிய விதமாக தவறான தகவலை வெளியிட்டதாக கூறி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சீமான் தான் தெரிவித்த கருத்துக்கு உரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தனர். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பும் நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் சீமான் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். பெரியாரிய உணர்வாளர்கள் சீமான் தெரிவித்த கருத்துக்கு உரிய ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும், தங்களிடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? காவல்துறை இது போன்ற ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. பெரியாரிய உணர்வாளர்கள் என்ன சொல்றாங்க? சீமான் என்ன பதில் சொல்லியிருக்காங்க? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக குறிப்பாக பெரியார் குறித்து பல்வேறு கருத்துக்களை, குறிப்பாக அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதாக பெரியாருடைய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் தற்போது இன்று அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தற்போது அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் சீமான் அவருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் தற்போது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தற்போது பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் குறிப்பாக திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாக இவர்களை தடுத்து நிறுத்தும் வகையில் முழுமையாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு இந்த போராட்ட பகுதியை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறது நேரடியாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட மற்றொரு புறத்தில் சீமான் அவருடைய இல்லத்தில் தற்போது அவர்களுடைய ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் அந்த பகுதியில் தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியிலையும் தொடர்ச்சியாக தற்போது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போலீசார் தரப்புல நடைபெற்று வர்றதை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பா சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை தெரிவிக்கின்ற நிலையில தொடர்ந்து பெரியார் ஆதரவாளர்கள் மத்தியில் தொடர்ந்து அதற்கான எதிர்ப்புகள் இருந்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து அதற்கான ஆதாரங்களை கேட்டு ஏற்கனவே வீடுகளை முற்றுகையிடுவதற்கான இந்த முயற்சிகள் ஈடுபட்ட பொழுது தொடர்ந்து காவல்துறை தரப்புல அதற்கான தடுத்து நிறுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைய தினத்தில் பெருமளவில் இன்று தற்போது அதிக அளவில் தற்போது இந்த கூட்டம் வந்திருக்கிறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல சீமான் அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குறிப்பாக பெரியார் ஆதரவாளர்கள் யாரும் உள்ளே சென்று விடாத வகையில் தற்போது அங்கேயும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை இதே போன்ற முற்றுகை போராட்டத்தின் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே அது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு தொடர்ச்சியாக இந்த பகுதியில், குறிப்பாக ஈசிஆர் பகுதியில் தற்போது கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேவபுரியன், தற்போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை பாதுகாப்பு தொடர்பான கள நிலவரத்தை கொடுத்தீங்க வேல்முருகன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக இது தொடர்பாக சீமான் செய்தியாளர்கள் செஞ்சதை தற்போது பார்க்கலாம். வச்சு பேசினா என்னங்கிறத சொல்லுவோம்ல. நான் தான் கேட்கிறேன், திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயார்? என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா? பெரியாரை அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் அது அவங்கவுங்க பேசுவாங்க, தேவைக்கேற்ப பேசுவாங்க. அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்கே போய் படுத்துக்கிருந்தாரு? இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கிருந்து எடுத்தாரு அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா, பேசியிருக்காரா? எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க. அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க. வன்னியருக்கான 10.5 இடஒதுக்கீட்டை நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு, அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா நான் விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார். சரி தம்பி சரி தம்பின்னு. அவர் வெங்காயம் படம் எடுத்தார், அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்புல. நமக்கு அது ஒன்றும் இல்லை. இப்போ எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க? அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி? எங்கே பெரிய எடிட்டரா நீங்கள்லாம்? என்ன VT விஜயனா இல்லை ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம்? என்னடா காமெடி பண்ணிட்டு அழகிறிய? 15 வருஷமா எங்க படுத்திருந்தா? அந்த படம் முதல்ல ஆனந்த விடன்ல வந்ததில்ல, அப்பவே சொல்ல வேண்டியதானே?
உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வேற நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன் நான் மோதி ரெண்டி தானே பூரா குறுக்க வரேன் போறோம். எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மெயின் பிராஞ்சே பேசாம இருக்குல்ல, ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்காப்ல. நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க, பிராஞ்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க? நீங்க மெயின் ஆளை வர சொல்லுங்க, எங்க ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க. நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி, என்னோட இல்லை அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி 2 மேசையை போடுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அவதூறை தவிர வேற ஏதாவது இருக்கா? அவதூறை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர், பெரிய மனுஷன், அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வார்த்தை சொல்ல. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதுவும் சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல. இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க? நாம் தமிழர் உங்க கட்சி என் தாத்தனோடையது, தமிழ் தந்தையுடையது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. சீமான் தொடர்பான தற்போது போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதற்கு சீமான் ஆற்றிய எதிர்வினையை செய்தியாளர் சந்திப்பில் நேரலையில் பார்த்தோம்.